நம்ம தேவனுடைய வசனத்திற்கு நேராக கடந்து சொல்லுவோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திற்கு விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே, உமது ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் ஆண்டவர் இந்த நாளிலே போதிப்பீராக. ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவரே நீங்க பேசணும்ப்பா. நீங்க பேசின எப்படி ஆண்டவரே இருக்கும். we want to know that how God will speak. ஆண்டவரே, நீங்க எப்படி ஆண்டவரே பேசுவீங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எடுத்து போடும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பொதுவா உன்னத பாட்டு 3 விதமான அர்த்தங்களை உடையது. உன்னத பாட்டை வேதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னபோது நிறைய யூத ரபிகள் சொன்னாங்க, இல்லை உன்னத பாட்டை வேதத்தில் சேர்க்கக்கூடாது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உருவகங்கள் அது சபைக்கு பொருத்தமானதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய யூத ரபிகள் கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த யூத அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இந்த புஸ்தகம் வேத புஸ்தகத்தில் வைக்கணும், தேவனுக்கும் சபைக்கும் இடையில இருக்கக்கூடிய அருமையான உறவை இந்த வேத பகுதி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அது வேதத்தில் சேர்த்தார்கள். இல்லைன்னா இன்னைக்கு இந்த உன்னத பாட்டு தள்ளுபடி ஆகமங்களில் ஒன்றாக இருந்திருக்க கூடும். 3 விதமான காரியங்களை உன்னத பாட்டில் வாசிக்கலாம். ஒன்று, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன்னத பாட்டில் வாசிக்கலாம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கும் யூதர்களுக்கும் இடையே இருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவங்க இந்த புஸ்தகம் மூலம் ஆராய்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்ம இந்த 3 காரியங்களையும் அடிப்படையாக வைத்து தான் இந்த வேத பகுதிகளை சிந்திக்க போகிறோம். நீங்க பாருங்க, உன்னத பாட்டு நம்ம வாசித்த 4:16 மணவாட்டி சொல்லுகிற காரியம், என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இங்க ஒரு மணவாட்டியை பார்க்கிறோம். தன்னுடைய நேசருக்கென்று ஒரு தோட்டத்தை அவள் உருவாக்குகிறாள். தோட்டத்தில் அருமையான கனிகளை விளையும்படி அவள் செய்கிறாள். அவள் சொல்லுகிறாள், தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் இந்த சபையாகிய தோட்டத்தை உமக்கென்று உருவாக்கி, ஆண்டவரே நீர் வந்து இதுல கனிகளை புசிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவள் சொல்லுகிறாள், தமது தோட்டம், தமது கனி. உண்மையிலே இந்த மணவாட்டி தான் இதெல்லாம் உண்டாக்குனது. ஆனா அவள் சொல்லுகிறாள், இது நேசருடைய தோட்டம், நேசருக்கென்று கனி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியில வாசிங்க, 4:12 வாசிங்க. என் சகோதரியே,
என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நன்றாக கவனிங்க, இது மணவாளன் பார்க்கிறார். மணவாளன் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் பார்க்கிறாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுவாராக. இங்க ஒரு தோட்டத்தை மணவாளன் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். வேலி போட்டு அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறார். அந்த தோட்டத்தை வேலி போட்டு பாதுகாக்கிறார். சத்ரு நுழையாதபடி, சத்ரு நுழையாதபடி. பொதுவா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவிலும் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்க உங்க வீட்டு தோட்டம் போல அதை வேலி அடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாள், தேவன் இருந்தார். எப்போ ஒரு மூன்றாவது நபர் அந்த வீட்டில் நுழைஞ்சாரோ, எப்போது நான்காவது ஒரு நபர் அந்த தோட்டத்தில் நுழைந்தாலும் அப்போதே அந்த குடும்பம் பாழாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மணவாட்டி தன்னுடைய தோட்டத்தை அடைத்திருக்கிறார். இந்த வீடு, இந்த தோட்டம் மணவாளனுக்கு மட்டும் உரியது. அல்லேலூயா, மணவாளனுக்கு மட்டும் உரியது. அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, அந்த தோட்டத்தை அவள் வேலி போடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது ஆண்டவருக்கு மட்டும் உரியது. இந்த தோட்டம் ஆண்டவருக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லி வேலி போடுகிறார். மணவாளன் வந்து பார்க்கிறாரு, ஆமே, அந்த தோட்டம் முழுவதும் வேலி போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற காரியம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேலி போடணும். சத்ரு ஆண்டவர்கிட்ட வந்து நின்று சொல்லுகிறான். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யோபுவையும் அவனுடைய வீட்டை சுற்றிலும் நிர்வேலி போட்டிருக்கிறீர். நான் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த வேத பகுதி கடந்த நாளில் நான் உட்கார்ந்து யோசித்த போது ஆண்டவர் சபையோடு பேசும்படி விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சகோதரர்களாகட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், ஒரு வேலி தேவை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய பேச்சுக்கு ஒரு வேலி தேவை, நம்முடைய உறவுகளுக்கு ஒரு வேலி தேவை. அல்லேலூயா. மணவாளன் பார்க்கிறான், இந்த தோட்டம் நல்ல அழகா இருக்கிறது, கனிகள் இருக்கிறது. கனி மட்டும் இருக்கிறத மட்டும் சொல்லல, இந்த தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வேலி இருக்கணும், வேலி இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வேலியை தருவாராக. அல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்கள் பேசுறோம், நம்ம நிறைய பேர்கிட்ட பழகுறோம், நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வேலியை கர்த்தர் போடுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மணவாளன் சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், வேலி போடப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு ஆமே உட்கார்ந்து நிறைய காரியங்களை யோசிக்கிறீங்க. ஆனா நம்ம வேத வசனத்திற்கு நேராக கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க குடும்பம் வேலி அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் பார்க்கிறாரு, இந்த வீட்டுல ஒரு வேலி இருக்கிறது.
யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய வீடுகளில் நம்ம சொல்ல முடியும், என்னுடைய மொபைலை என்னுடைய புருஷன் எடுத்து பார்க்க முடியும்? இல்லைன்னா புருஷமார்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய மொபைலை என்னுடைய மனைவி பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வேலி என்று ஒன்று இருக்கிறதா? நம்ம பேச்சுல, நம்ம வாழ்ற வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேலிகளை போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வேலி இல்லை என்றால், வேதம் சொல்லுகிறது வேலி இல்லைன்னு சொன்னா சத்ரு வந்து சகல தோட்டத்தையும் அழித்து விடுவான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறத பாருங்க, இதே போலதான் சபை என்கிற தோட்டமும். வேதம் சொல்லுகிறது சபை என்கிற தோட்டத்தை ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாக்கிறார், வேலியடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை பத்தி யோபுனுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்தார். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்க வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு எப்போதும் போராடுகிறான். யோபுனுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 31, 32 வாசிங்க. லூக்கா 22வது அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிங்க. இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடமிடுகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டிருந்தான். பாருங்க, இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறப்ப சாத்தான் வந்து நின்று இயேசு கிட்ட பேசுறான். உங்களுடைய 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர்களையும் நான் சோதிச்சு பார்க்கணும், அவங்க விசுவாசத்தை, அவங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறான். பொதுவா கோதுமையை பதரை விட்டு பிரிக்கிறதுக்கு, கோதுமையை அதில் இருக்கிற அழுக்க நீக்கிறதற்கு புடமிடுவார்கள். அதை நல்லா போட்டு வீசுவாங்க, நல்ல காத்துல வீசுவாங்க. சத்துரு எப்போதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவதற்கு, விசுவாசத்தை ஒழிப்பதற்கு, நம்முடைய நமக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கிற உறவை ஒழிப்பதற்கு சத்துரு போராடுறான். ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் உத்தரவு கேட்கிறான். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, மாறாக வேதம் சொல்லுகிறது, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ நம்முடைய வீட்டை வேலி அடைக்கிறது எப்படின்னா, முதலாவது ஜெபம். ஜெபம். ஒரு தோட்டத்தை வேலி அடைக்கிறது என்னன்னு சொன்ன ஜெபம். இயேசு தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பேதுருனுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. ஆண்டவரே, பேதுருனுடைய பேதுருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு ஜெபிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கிற ஜெபந்தான் ஒரு பெரிய வேலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு எப்படி தன்னுடைய சீசர்களை வேலி அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறதுன்னா, அவர் ஜெபிக்கிறார். சத்ரு வந்து உத்தரவு கேட்கிற போது ஜெபிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வீடுகளிலும் வேலி உண்டாகணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சபை என்கிற தோட்டத்தை பாதுகாக்கணும்னா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த மணவாளன் வந்து பார்க்கிறப்போ, அந்த தோட்டத்தை வந்து பார்க்கிறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்படணும்.
அந்த மணவாளன் வந்து அந்த தோட்டத்தை பார்க்கிறப்போ அந்த கனிகளை பார்த்து, அந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளை பார்த்து, மணவாட்டியினுடைய நோக்கம் எல்லாம் மணவாளன் வந்து அந்த தோட்டத்தில் வர்றப்போ அவர் அந்த கனிகளை பார்த்து சந்தோஷப்படணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவருடைய தோட்டத்தை கட்டுறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறத, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்தை பாதுகாப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் வேதம் சொல்லுகிறது ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது வாசிங்க. நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிற போது அவர் இங்க ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார். 29-30வது வசனங்களை வாசிக்கிற போது, நான் போன பின்பு மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். அப்படின்னா தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, மாறுபாடாய் போதிக்கிறவர்கள். இன்னைக்கும் நிறைய காரியங்களை நம்ம சபைகளில் பார்க்கிறோம், நிறைய உபதேசங்களை பார்க்கிறோம். சிலர் சொல்றாங்க, நீங்க என்ன பாவம் வேணும்னாலும் செய்யலாம், ஆனா நீங்க காணிக்க கொடுத்தா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு எல்லாம் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மாறுபாடானவைகளை போதிக்கிறவங்க. அப்போ பவுல் சொல்றாரு, உங்களை நான் கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சபையை வெளியடைக்கிறது எப்படி அப்படின்னா வசனம், வசனம், வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு சபையில பொதுவா கடினமா உபதேசம் பண்ணினாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. கடைசி காலங்கள் தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில் ஜனங்கள், இன்னைக்கு அன்றைய காலகட்டத்திலலாம் அப்படி கிடையாது. ஒரு சபை இருக்கிறதுன்னா அந்த ஒரே ஒரு சபை தான் இருக்கும். இன்றைக்கு பாருங்க, நிறைய உபதேசங்கள், நிறைய மாறுபாடான உபதேசங்கள். நமக்கு யாராவது ஒருத்தங்க கடினமா உபதேசம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு, கடைசி நாட்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி தருணத்தில் அவங்க கிட்ட சொல்றாரு, நாங்க 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு உங்களுக்கு வசனத்தை போதிச்சேன், உபதேசத்தை போதிச்சேன். நீங்க ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. உங்களை நான் எப்படி போதிக்கிறேன் அப்படின்னா கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்புவிக்கிறேன். ஓநாய்கள் வரும். ஓநாய்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவைகள் உங்க இரத்தத்தை உறிஞ்சிடும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். நன்றாக கவனிங்க, தேவனுடைய பிள்ளைங்க பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை, பரலோக வசனங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்று ஜெபம், இன்னொன்று வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று ஜெபம், இன்னொன்று வசனம். நம்ம வாழ்க்கையை வேலியடைக்கணும், நம்முடைய வாழ்க்கையை வேலியடைக்கணும். ஓநாய்கள்
ஆமென். நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தைகள், வசனங்கள், இவைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரா, சத்தியத்தை சொல்றாரா, நம்ம ஒரு தவறு செய்கிற போது நம்மளை திருத்துறாங்களா, நமக்கு உபதேசம் பண்றாங்களா, அந்த வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த தோட்டம் தான் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏவாள் சர்ப்பத்தினுடைய தந்திரமான வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். அவளும் ஆதாமும் அந்த தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வேத வசனத்துக்கு செவி கொடுக்கணும், வேத வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வேத வார்த்தை தான் வேலி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வேலி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சத்துரு நம்முடைய ஆசீர்வாதங்களை பாழாக்கி விடாதபடி, சத்துரு நம்முடைய நன்மைகளை, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆமென் பாழாக்கி விடாதபடி வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம நிறைய வேளையில பிரசங்கத்தை எப்படி கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, ஆமே நம்ம பல வேளைகளில் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றபடி பிரசங்கங்களை கேட்க விரும்புகிறோம். அப்படி இல்லை. பிரசங்கம், வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருங்க. ஆமே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, பரிசுத்தமா வாழுங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க அப்படின்னு சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கை அந்த வார்த்தை மாற்ற வேண்டும். அதுதான் வேலி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தோட்டத்தை பார்க்கிறப்போ அந்த மணவாளன் சொல்லுகிறார், நீ ஆமே இந்த தோட்டத்திற்கு வேலி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தோட்டம் இயேசுவுக்கு மட்டும் சொந்தமானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தோட்டம் மணவாளனுக்கு சொந்தமானது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ இயேசுவுக்கு சொந்தமானவன், இயேசுவுக்கு சொந்தமானவன். அதுல வேற ஏதாவது நுழைகிறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் இருக்கா? அல்லேலூயா. இயேசுவை விட ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வேற ஏதாவது நுழைவதற்கு இயேசுவை தவிர வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில் நுழையாதபடி நீ வேலி அடைத்திருக்கிறாயா? உன் கண்ணுக்கு வேலி இருக்கிறதா? உன் காதுக்கு வேலி இருக்கிறதா? உன் வாய்க்கு வேலி இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் லட்சடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில வேலி இருக்கிறதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தோட்டங்களை நீங்க பாதுகாக்கணும்னு நீங்க வேலி அடைக்கணும். அல்லேலூயா. நீங்க பேசுவதற்கு ஒரு வேலி இருக்கணும். உங்களுக்கு நண்பர்களாய் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வேலி இருக்கணும். யாரை நீங்க வேலியாக வைக்கணும் என்பது ஒரு வேலி இருக்கணும். மணவாளன் பார்க்கிறப்போ மணவாளியை பார்க்கிறார், மணவாட்டியை பார்க்கிறார். அவள் தோட்டத்தை எப்படி பராமரிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த தோட்டம் மணவாளனை தவிர வேறு யாருடைய சத்தமும் கேட்காதபடி, வேறு யாரும் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழையாதபடி வேலி அடைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேசரை தவிர வேறு யாராவது நுழைவதற்கு ஆமே ஏதாவது வேலிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரை தவிர வேறு ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமே வேலியை ஆமே ஆமே அவிழ்க்கும்படி அந்த தோட்டத்தை ஆமே பாழாக்குவதற்கு ஏதாவது சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். இல்லைன்னா வேலி அடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் சோதிச்சு பார்க்கணும். ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு தோட்டம் இருக்குன்னா,
ஒரு மனைவிக்கு தெரியணும், என்னுடைய புருஷன் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானவன். ஒரு வேலை இருக்கணும். கடந்த நாள்ல ஒரு செய்தி வாசிச்சேன். ஒரு ஸ்கூல்ல அலுமினை மீட் நடத்தினாங்க. 10ஆம் வகுப்பில் படித்த அவங்க எல்லாம் பல வருஷங்கள் தாண்டி 20 ஆண்டுகள் தாண்டி அங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். வந்தப்போ அங்க ஒரு சகோதரியும் சகோதரனும் அந்த 10ஆம் வகுப்புல இருந்தபோது ஒருவர் விரும்பி இருக்கிறாங்க. 20 ஆண்டுகள் தாண்டி அவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அந்த சகோதரிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. 20 ஆண்டுகள் தாண்டி மறுபடியும் அவங்க பார்த்த உடனே அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்ன செய்தார்கள் தெரியுமா? 2 பேரும் ஓடிய போயிட்டாங்க. பிள்ளைங்க இருக்குது, புருஷன் இருக்கிறான். அந்த புருஷனாருக்கு அந்த அந்த சகோதரனுக்கும் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில வேலை இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துல ஒரு வேலை இருக்கணும், குடும்பத்துக்குள்ள ஒரு வேலை இருக்கணும். ஒரு மனைவி தீர்மானம் எடுக்கணும், நான் என்னுடைய புருஷனை தவிர எல்லார்கிட்டையும் பேசுறோம், பழகுறோம், எல்லாத்துக்கும் ஒரு வேலி இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சகோதரர்கள் இருக்கிறீங்க. நம்ம எல்லார்கிட்டையும் பேசணும், பழகணும். சகோதரிகளாக பழகலாம், தவறே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வேலி வைக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மணவாளன் பார்க்கிறாரு, இது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்புறாரு, இங்க ஒரு வேலி இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்க்கிறப்ப, சபையை பார்க்கிறப்ப நம்பணும், இவங்களுக்கு ஒரு வேலி இருக்கிறது. உலகத்தோடு கூட அவங்க வைக்கிற உறவுக்கு ஒரு வேலி இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. நான் இவங்களை நம்பலாம். என்னை தவிர வேற தேவர்கள் இவர்களுக்கு இல்லை, என்னை தவிர வேற நேசர்கள் இவர்களுக்கு இல்லை அப்படின்னு நம்புற அளவுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய கடமைகளை நம்ம செய்யலாம், வேலை செய்யலாம், நண்பர்களுக்கிட்ட பேசலாம். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய தோட்டத்தை வேறு எந்த காரியமும் பாழாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. பாருங்க, அந்த தோட்டத்துல ஒரு நீரூற்று இருக்கிறது. பொதுவாக நம்ம பார்க்குகளில் போனா நீரூற்று வச்சிருப்பாங்க. ஒரு பார்க் இருந்தா அதுல நீரூற்று அப்படியே தண்ணி பாஞ்சிட்டு இருந்தா அது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இந்த நீரூற்றை மணவாட்டி எதற்காக வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, அந்த தோட்டத்தை செழுமையா வைக்கிறதே அந்த நீரூற்று தான். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் போகிறது நீர் இந்த நீரூற்றில் இருந்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீரூற்றில் போய் நம்ம எவ்வளவு சோர்வா இருந்தாலும் போய் குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு உற்சாகம் உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இப்ப ஒரு நீரூற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய மிருகங்கள் வரும், பாம்பு வரும். முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கிறேன், கிணறு இருக்கிறேன்னா திடீரென்று நாய் விழுந்துரும், பூனை விழுந்துரும், கோழி விழுந்து செத்துருச்சுன்னா மறுபடியும் தொடக்கத்திலிருந்தே அந்த கிணறு தோண்டுவாங்க. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அது ஜீவ நீரூற்றா இருந்தாலும்
அதற்கு ஒரு மறைவை கட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நீரூற்று கெடாதபடி நம்ம வாழ்க்கையில ஒரு மறைவை கட்டணும். சொல்லுங்க அல்லேலூயா. மணவாட்டி பார்க்கிறப்போ, மணவாளன் பார்க்கிறப்போ இந்த நீரூற்று வேதம் சொல்லுகிறது மறைக்கப்பட்ட நீரூற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று கெடாம இருக்கிறதுக்கு நம்ம மறைவு கட்டணும், மறைவு கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. நீரூற்றை குறித்து சிந்திக்கணும்னா நிறைய காரியங்களை செய்யலாம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மணவாளன் அந்த தோட்டத்தை பார்க்குறப்ப அவர் சொல்றாரு, நீரூற்று மாதிரி இருக்குது. நான் என்னதான் சோர்வா வந்தாலுமே நான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்தா ஆமே நான் சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு புருஷன் வர்றாரு. வந்த உடனே அந்த வீட்டில் வந்த உடனே அந்த வீட்டின் சூழ்நிலையை பொறுத்து அவருடைய கஷ்டங்கள் மறைகிறதா, இல்லை கஷ்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறோமா? மனைவியா இருக்கட்டும், அந்த தோட்டம் நீரூற்றாய் இருக்கிறதா, இல்லை அவங்களை சோர்வுக்குண்டாக்க பண்ணுகிறதா? இது நம்ம சோதிச்சு பார்க்கணும். மணவாளன் அந்த தோட்டத்தை பார்க்கிறப்ப அவர் சொல்றாரு, இது ஒரு நீரூற்று, இது ஒரு நீரூற்று என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் எல்லாம் வீட்டில் ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டுக்காரங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா புருஷனுடைய ஃபோன் வரும், ஃபோன் கால் வரும். இவர் ஃபோன் எடுத்ததுலேருந்து 1/2 மணி நேரம் பேசி வைக்கிறது வரைக்கும் சண்டை போட்டுட்டே வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அவங்க நினைப்பாங்க, இந்த மனுஷன் ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமலே இருந்திருக்கலாம். அல்லேலூயா. சில வீட்டில் சில பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, அப்பா வருவாங்க, அப்பா வருவாங்க, அப்பா வருவாங்க. அப்பா வந்தா வந்தது முதல் போறது வரைக்கும் சண்டையே போட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு நீரூற்று கிடையாது. அந்த வீடு ஆமே வேதனை நிறைந்த நரகம் மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா மணவாளன் பார்க்கிறாரு, இது ஒரு நீரூற்று. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீரூற்றா மாத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீரூற்றா மாத்துங்க ஆண்டவரே. பாருங்க, இந்த நீரூற்றை குறித்து வேதம் சொல்லுகிறது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. எல்லாருக்கும் அந்த நீரூற்று தெரியறது இல்லை. ஆனா மணவாளன் அந்த தோட்டத்துல வந்து பார்க்கிறப்போ ஒரு மறைவு இருக்கிறது, ஆனா அதுக்குள்ள ஒரு நீரூற்று இருக்கிறது. சிலரெல்லாம் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், கடைசியில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அடுத்து புலம்புவாங்க, அல்லையோ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பொண்ணுக்கு பதிலாக பிசாசு கட்டிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி புலம்புறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வேத பகுதி சொல்லுகிறத பாருங்க. ஒரு அந்த தோட்டத்துக்குள்ள மணவாளன் சொல்றாரு, என்னுடைய கண்ணுக்கு தெரியல, ஆனா இந்த தோட்டத்துல ஒரு உற்சாகம் இருக்கிறத, ஒரு ஜீவன் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷன் சில வேளையில சோர்ந்து போய், இல்லைன்னா மனைவி சோர்ந்து போய் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறப்போ அவங்கள அப்படியே நம்மளும் போட்டு காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு பதிலா அவங்கள தட்டி கொடுத்து ஜெபம் பண்ணி
அவங்களை உற்சாகப்படுத்துகிற போது அந்த வீட்டை கர்த்தர் நீருட்டாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்தை பார்க்கிறப்போ ஜீவ நீரூற்று. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சபையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா நீரூற்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அவங்க அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். ஆண்டவர் சபையை குறித்து சொல்றார். சபையிலிருந்து ஒரு ஜீவ நீரூற்று புறப்படும். அது ஜனங்களை சந்தோஷப்படுத்தும், அது ஜனங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த நீரூற்றுக்கு ஒரு மறைவை கட்டணும் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த நீரூற்றுக்கு ஒரு நோக்கம் உண்டு, மறைவு கட்டணும். சிம்சோனை பாருங்க. பைபிள்ல நிறைய தேவ மனிதர்கள் இருந்தாலும் ஒரு அபிஷேகம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க என்பதற்கு எடுத்துக்காட்டு சிம்சோன். அவன் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய தாய் பல வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிற அவங்களை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது, தீட்டானவைகளை தொடக்கூடாது, பிரேதத்தை தொடக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு பரிசுத்தம். ஒரு சாதாரண மனிதன் 1000 பேரை கொண்டு போடுகிறான். அவ்வளவு வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்குறப்ப அவன் எவ்வளவு பவர்ஃபுல்னு அவனுக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு கட்டுப்பாடற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை அது எவ்வளவு பெரிய சேதத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டு. வேதம் சொல்லுகிறது சிம்சோனுக்கிட்ட பெலிஸ்தர்கள் கண்டுபிடிக்க முயன்ற ஒரே ஒரு காரியம் எதுன்னு கேட்டா, உன்னுடைய வலிமை எங்க இருக்கிறது, உன்னுடைய வலிமை எங்க இருக்கிறது, உன்னுடைய சோர்ஸ் எது? அவன் தன்னுடைய அபிஷேகத்தை பாதுகாக்கிறதுக்கு மறைவே கட்டல, மறைவே கட்டல. வேதம் சொல்லுகிறது தன்னுடைய இருதயத்தில் உள்ளது எல்லாம் யாருகிட்ட போய் சொன்னா தெரியுமா? தெலீலாள் போய் சொன்னான். தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தன்னுடைய பிரதிஷ்டையை காக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தன்னுடைய அபிஷேகத்தை அவன் மறைவு கட்டல. எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில உங்க அபிஷேகத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மறைவு இருக்கிறதா? இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே போய் உட்கார்ந்து நான் சினிமா பார்ப்பேன், நண்பர்களோடு ஊரு சுத்துவேன், நண்பர்களோடு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இல்லை, அந்த அந்த வாழ்க்கை உங்க ஜீவ நீரூற்றை கெடுத்து போடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நிடத்து நின்று ஜீவ நீரூற்று புறப்படும்.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மணவாளன் பார்க்கிறாரு, நீ மறைக்கப்பட்ட, நான் உங்களுக்கு சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி அந்த வேதத்தினுடைய இன்னொரு காரியத்தை சொல்றேன். மணவாளன் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய நீரூற்று இருக்கிறது, ஆனா அது மறைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் காலையில பர்கா சபையில பிரசங்கம் பண்றப்ப இந்த வார்த்தையை சொன்ன போது நான் சொன்னேன், நான் இந்த மேக்கப் பண்றதை குறித்து சொன்னேன். மேக்கப்புக்கு நான் எதிரானவன் அல்ல. மேக்கப் ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று என்னன்னா, இது தேவனுடைய சாயல், இது தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தை நான் பாதுகாக்கணும், இந்த சரீரத்தை நான் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை பராமரிக்கணும். அதுக்காக நான் குளிக்க மாட்டேன் அப்படி அந்த காரியம் இல்லை. அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்துறவங்க இருக்கிறாங்க, தன்னை பாதுகாக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்க கவனிச்சு பாருங்க, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. வேதம் அதுதான் சொல்லுகிறது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த தோட்டத்துல ஒரு மறைவு இருக்கிறது, சத்ரு நம்மை சேதப்படுத்தாதபடி. அல்லேலூயா. சத்ரு நம்மை அழிக்காதபடி, சத்ரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை ரட்சிப்பை கெடுத்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க நமக்கு ஆண்டவர் ஒரு மறைவை கொடுப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கையில மணவாளன் பார்க்கிறாரு, இங்க ஒரு நீரூற்று இருக்கிறது, ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது யாருக்காக மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னா மணவாளனுக்காக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் கிறிஸ்துவுக்காக மறைக்கப்பட்டிருக்கிறேனா? கிறிஸ்துவுக்காக மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா? என்னுடைய ஆண்டவருக்கு மகிமையாக வாழும்படி நான் என்னை மறைத்திருக்கிறேனா? இல்லை, சத்ரு யாரு வேணுனாலும் வந்து, நாய் வேணும்னாலும் வந்து அந்த நீரூற்றுல விழுந்து சேதப்படுத்தலாம், பற்றி வந்து அதை சேதப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறைக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த தோட்டத்தை மறைக்க, இந்த நீரூற்றுகளை மறைத்து, பரிசுத்தம் என்கிற மறைவை காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த மணவாளன் அப்படியே அந்த மணவாட்டியை ட்ரஸ்ட் பண்றாரு, நம்புறாரு. இந்த தோட்டம் அதுதான் அந்த மணவாட்டி சொல்றாங்க, இது உம்முடைய தோட்டம், இது உமக்கென்று இருக்கிற கனி. நான் அந்த வேத பகுதியை வாசித்த போது சிந்திச்ச, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்க தோட்டத்தை நாங்க எப்படி பராமரிக்கிறோம்? எங்க வாழ்க்கையை நாங்க எப்படி பராமரிக்கிறோம்? ஒரு மணவாட்டி தன்னுடைய நேச மணவாளனுக்காக தன்னுடைய தோட்டத்தை பராமரிக்கிறது போல, இது அவருக்கு மட்டும் உரியது, இது அவருக்கு மட்டும் உரியதுன்னு பராமரிக்கிறது போல, என்னுடைய ஆண்டவருக்கு மட்டும் உரியது என்னுடைய வாழ்க்கைன்னு நம்ம எத்தனை பேர் பராமரிப்போம்? அல்லேலூயா. அந்த தோட்டத்துல மணவாளன் இறங்கி வருவார். அல்லேலூயா. அந்த தோட்டத்துல மணவாளன் இறங்கி வருவார். அந்த தோட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். அந்த தோட்டத்தை மணவாளன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடைக்கப்பட்ட தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம், மறைக்கப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாராக. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவை கெடுக்காம, நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவை கெடுக்காதபடி, அதை கெடுத்து போடுகிற எந்த சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையில நுழையாதபடி நம்ம அதை வேலி அடைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளையில இந்த இடத்துல சகோதரர்கள் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இல்லைன்னா துணைவிக்கும் இருக்கக்கூடிய உறவை எந்த ஒரு சத்துருவும் தொடாதபடி வேலி அடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நமக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை எந்த சத்துருக்களும் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேலி அடைக்கிற ஒரு அனுபவம், வேலி அடைக்கிற ஒரு அனுபவம். யோசிச்சு பாருங்க. உங்க கண்கள், நீங்க பார்க்கிற காரியங்கள், நீங்க சிந்திக்கிற காரியங்கள், நீங்க பேசுற நபர்கள், நீங்க வேலி போட்டிருக்கீங்களா? வேலி போட்டிருக்கீங்களா? மறைவு இருக்கிறதா? ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கும் இடையில வேற எந்த சத்துரும் வந்து நுழைந்து அதை தடை செய்யாதபடி ஒரு மறைவு இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தோட்டத்தை பராமரிப்பாராக. நம்ம ஜெபிக்கணும். வசனத்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தை வேலி அடைக்கணும். வசனத்தை கொண்டு சபையை வேலி அடைக்கணும். வசனம் தான் வேலி. பிசாசு நுழையாதபடி பாதுகாப்பதற்கு ஒரே வழி, வேலி அடைக்கிறது என்னன்னா வசனம் தான். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்படியும் வாழுவேன்னு நம்ம நினைக்க கூடாது. நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போவேன்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம வசனத்தை நேரம் சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல வேலி இருக்கிறது ஆண்டவரே? இல்ல, எங்க குடும்பத்தை
அழிக்கும்படி சத்துருக்கள் நுழைவதற்கு நான் ஏதாவது வழியை திறந்து வச்சிருக்கிறேனா? சில குடும்பங்களில் ஃபேஸ்புக்கு கூட சத்ருவா இருக்கிறது. பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவி கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. சிலர் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யூடியூப் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நமக்கும் குடும்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகளை கெடுக்கிற எல்லா ஓய் நாய்களையும் கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து போடுவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தோட்டத்தை கெடுத்து போடுகிற குள்ள நரிகளை பிடியுங்கள். பிடியுங்க. உங்க வாழ்க்கையில உங்க தோட்டத்தை கெடுத்து போடுகிற குள்ள நரி எதுவா இருக்க முடியும்? உங்க நன்மைகளை கெடுத்து போடுகிற குள்ள நரிகள் எதுவா இருக்க முடியும்? மணவாளன் சொல்றாரு, அதை பிடிச்சு கெட்டுங்க, இல்லைன்னா தோட்டத்தை நாசாக்கி போட்டுரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க நம்ம வாழ்க்கையிலையும்? வாலிப பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கலாம். உங்க வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க, உங்க தோட்டம் ஆசீர்வாதமா இருக்க, உங்க வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு, அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. யோசிச்சு பாருங்க, உங்க துணைவரை குறித்து துணைவியை குறித்து மற்றவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களா? தவறான காரியங்களை சொல்றீங்களா? அவங்க பலவீனங்களையே நீங்க மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, அதெல்லாம் எங்க குடும்பத்தை பாதிச்சிருப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பங்களை வேலையடைத்துக் கொள்ளும், எங்க சபையை வேலையடைத்துக் கொள்ளும். ஒரு சகோதரன் ஒரு குறை சொன்னா, அவர் மேல ஒரு குறை இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்ட நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்களா? அவங்க நற்பெயரை நற்சாட்சியை கெடுக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்களால நிற்க முடியுமா?
யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு மரவை கட்டுங்க ஆண்டவரே, ஒரு மரவை கட்டுங்க ஆண்டவரே. தோட்டங்களை கெடுத்து போடுகிறேன், தோட்டங்களை சத்ரு கெடுத்து போடாதபடி, தோட்டங்களை நரிகள் கெடுத்து விடாதபடி ஒரு மரவை கட்டுங்க ஆண்டவரை. வேலையடைத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை வேலையடைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் உங்க துணைவருக்கும் இடையில வேற ஏதாவது மூன்றாவது நபர்கள் நரிகளை மாதிரி இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க மாமனா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உறவுகளா கூட இருக்கலாம். வேணா ஆண்டவரே, யாரும் நுழைஞ்சிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. ஓ ஷரபதரபர கடபா, ஓ ஷகரபதரபர கடபதரபா, ஓ ஷரபதரபா. எங்கள் தோட்டங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் நீரூற்றுகளை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஆசீர்வதியும். அதை கெடுத்து போட நினைக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் ஓ முறியடித்து ஜெயிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யும். நம்ம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நாள் நம்முடைய மணவாளர் தோட்டத்தை பார்க்க வருவார், தோட்டத்தை பார்க்க வருவார். அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களும் வளர்ந்து அது கனி கொடுக்கிறத பார்த்து நம்முடைய மனவாளன் சந்தோஷப்படுவார். இப்போ நீங்க வெடிக்கிற கண்ணீர், இப்ப நீங்க தண்ணீர் இறைக்கிறது, களவிடுங்கிறது, கடினமா உழைக்கிறது, சாப்பிடாம புசிக்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறது, எல்லாத்தையும் என்னுடைய நேசர் மேல வச்சிருக்கிற நேசத்திற்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, என்னுடைய நேசர் வர்றப்போ கனி இல்லாத ஒரு மரத்தை பாத்திரக்கூடாது ஆண்டவரே, கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை பாத்திரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்க. God bless you.